ஹாய் நண்பர்களே, மீண்டும் மீண்டும் உங்களை மொட்டைப்பரடு சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். எப்பவுமே போல் உங்கள் ஆதரவு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ண சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. இன்றைக்கியோட டாபிக் எஸ் ஐ எம் ப்ரெசன்ட். அலையன்ஸ் பார்க்கறதுனா மாப்பிள்ளை பார்க்கறதுனா வரன் பார்க்கறதுனா ஆமாம், இது பேப்பரில் ஏதோ இந்தியா அலையன்ஸ்னால இந்தியாவுக்கே மாப்பிள்ளை பார்க்க போகிறாங்க. அது வந்து எப்படின்னா அலையன்ஸ் கூட்டணிப்பா. ஓ ஆமாம், இந்தியான்றது வந்து நம்ம நாடு இந்தியா இல்லை, INDIA, அதாவது INDI அலையன்ஸ், அதுதான் இந்தியான்ட்டானுங்க. ஓ அப்படியா சொல்லிட்டாங்க. ஓகே, அதை தான் படிச்சுட்டு ஒரு இந்தியாவுக்கே மாப்பிள்ளை தேடுறாங்களோ. INDI அலையன்ஸ்ன்றது வந்து அதான் இப்போ இந்த காங்கிரஸ், இந்த இப்போ இவங்க இந்த கம்யூனிஸ்ட், திமுக, இப்போ இவர் மதிமுக, அப்புறம் திரிணாமுல் காங்கிரஸ், இவங்க ஆம் ஆத்மி, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சிருந்தாங்கல்ல. ஓகே, அந்த கூட்டணி பேர் தான் INDI அலையன்ஸ். இதுதான் இந்தியா அப்படின்னு ஷார்ட் ஃபார்மாக வச்சாங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. இதில் வந்து என்னென்னா, இப்போ இன்னைக்கு டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மம்தா பானர்ஜி அவங்க போயிட்டாங்க, நிதிஷ்குமார் அவர்கள் போயிட்டாங்க, ஆம் ஆத்மியும் வெளியே போயிட்டாங்கன்னா கூட்டணிலேருந்து வெளியே போயிட்டாங்க, கூட்டணி கிடையாது, வெளியே போயிட்டாங்க. புரியுது. அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கூட்டணினா வந்து அது கூட்டணி கட்சி தலைவர்னு ஒருத்தர் இருப்பாரு, ஒரு கேண்டிடேட், அதாவது பிரதமர் வேட்பாளர்னு ஒருத்தர் வைக்கணும். அந்த கூட்டணிக்கு அதுவே ஃபர்ஸ்ட் கிடையாது, அதுவே பெரிய பின்னாடி அந்த கூட்டணிக்கு வந்து. இப்போ பாஜக கூட்டணியே வச்சுக்கோங்களேன், நரேந்திர மோடி தான் எங்கள் வேட்பாளர் சொல்லி கேட்பாங்க. ஒரு காலத்தில் காங்கிரஸ் என்ன பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங் இல்லை சோனியா காந்தி இல்லை இவர் ராகுல் காந்தி தான் எங்கள் பிரதமர் வேட்பாளர் சொல்லுவாங்க இல்லையா. எந்த கட்சி ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கோ அவங்கள தான். இப்போ கூட மம்தா பானர்ஜி கூட நான் பிரதமர் வேட்பாளரை கூட அப்படின்ற மாதிரி. ஆனால் இவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, இப்போதைக்கு அதெல்லாம் நம்ம ஜெயிச்சதுக்கு அப்புறம் பார்த்துலாம் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, ஒற்றுமையெல்லாம் நம்பிக்கை இல்லை. ஒரு ஒற்றுமையோட சரி நீங்கள் தான் இருக்க பிரதமர், நீங்கள் தான் அப்படியெல்லாம் கிடையாது. அவங்கள நம்பி யார் ஓட்டு போடுவான், அப்படி போட்டால் முட்டாளாக தான் இருப்பான். அதாவது அந்த கூட்டணிக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை, அவங்களுக்குள்ள யார் பிரதமர் இருப்பாங்க ஒரு நம்பிக்கையும் கிடையாது. அவங்களுக்கு அவங்களே எப்போ காலம் வரைக்கலான்னு இருக்காங்க. அப்போ இவங்க வந்து எதுக்கு வராங்க, பப்ளிக் சர்வீஸ் பண்ண வராங்க, எதுக்கு வராங்க? ஸோ அந்த மாதிரியான ஒரு கூட்டணி தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி வெளியே போயிடுறாங்க, காங்கிரஸ் கூட எனக்கு ஒட்டோட உறவுன்றாங்க. ஸோ இதே தான் ஆம் ஆத்மி எடுக்கிறாங்க. மம்தா பானர்ஜி மேடம்னா அவங்க தானே இப்போ ஒரு பெரிய போலான்னு சொல்லுவதுக்கு அவங்களுக்கே வந்து அதில் ஈடுபாடு இல்லை, இல்லாமல் தேவையில்ல. காங்கிரஸ் வந்து மேற்கு வங்கத்தில் வந்து காங்கிரஸ் ஒரு சீட்டு கூட வின் பண்ணாது, நீ வெளியே போன்ட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஓ சரிங்களா. இதே நிலைப்பாடு தான் திரு நிதிஷ்குமார் அவர்கள், திரு ஆம் ஆத்மி நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் எல்லாருமே வந்து நீ நிலைப்பாடு கொண்டாங்க. இப்போ அந்த கூட்டணி வந்து எப்படின்னா ஒரு பஸ்ஸில் 10 வீல் இருக்க பஸ்ஸில் வந்து ஆல்மோஸ்ட் டாப்பான மெயின் வீல்லாம் கட்டின்னு போயிடுற மாதிரி போயிடுச்சு. அதிகமாக முட்டு குத்து பூச்சின்னு இருக்குது வந்து திமுக மட்டும்தான். அந்த காங்கிரஸ் முட்டு குத்து பூச்சிட்டு இருக்காங்க. கூட வந்து மதிமுக யார் தெரியுமா, 2010 வந்து இனி என் சொல்லுவாங்களே, இனி என் உடல் வந்து உடலா உயிரா அந்த கட்சியோட என்னோட சேர மாட்டேன்னு பேசுறாரு வைகோ, வீரவாசலாம் பேசுறாருல, என் ஈழ தமிழர்கள் கொன்ற அவங்க கூட நான் கூட்டணி வைக்க மாட்டேன், ஒட்டு வரல உறவு இல்லை, என் சமாதியோட அப்படி இப்படி ஏதோ பேசுறாரு, நிறைய பேசியிருக்காரு. அதை பத்தி இப்ப நம்ம பேசுற டைம் எடுக்கும். அவரெல்லாம் முட்டு குத்துன்னு இருக்காரு ஒரு பக்கம், சரிங்களா. ஸோ அந்த மாதிரி வீரவாசம் பேசுறவங்கலாம் இப்போ யாரை தூக்கி பிடிச்சிருக்காங்கன்னா ஈழ தமிழர் சாவு காரணமா அப்படின்னு சொல்லி நான் சொல்லலைங்க, அவங்களே தான் சொன்னாங்க. 2009-10 காங்கிரஸ் தான் காரணம் சொன்னாங்க, சரிங்களா. ஆனால் நீங்கள் அவங்களே தான் முட்டு குத்துன்னு இருக்காங்க. ஆனால் அப்படியாப்பட்டவங்களுக்கும் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் ஓட்டு போகுது இல்லை, அது வந்து ரொம்ப சிந்திக்கக்கூடியது. அப்போ தான் நான் நினைப்பேன், நம்ம தமிழர்களுக்கு மட்டும் அறிவு வந்து 6 கிடையாது, அதையும் தாண்டி எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னு, அதையும் தாண்டி கூடுதலானது சரியா. குறை சொன்னா தானே கஷ்டப்படும், அதிகமாக தானே சொல்கிறேன். ஆமாம். ஸோ அதனால அப்படி ஒரு கூட்டணி அதுதான் INDA அலையன்ஸ். இப்போ புரியுதா? இப்போ புரியுது. அது எப்படி மாதிரி பெட்டர் மாஸ் லைட் அப்படி சொல்கிற மாதிரி அதுதான். அதே மொத்தமாக சேர்த்து போச்சு. நான் இந்தியா அலையன்ஸ்னா என்னடா இது தனியாக ஒரு பத்திரம் மாப்பிள்ளை பார்த்தாப்புல, இந்தியா மொத்தம் மாப்பிள்ளை பார்த்தா எப்படி இது இப்போ தான் புரியுது அது கூட்டணின்ட்டு. INDI அலையன்ஸ் சொல்லு. IND நீ ரகத்தாத்தா மாதிரி வந்துட்டேன் மக்களே, என்னை வச்சு காமெடி பண்ணுறாங்க. அப்படிதான் இது பெட்டர் மாஸ் காமெடி மாதிரி. ஸோ இதுதான் நாட்டு நடப்பு. இது தெரியாமலே இவ்வளோ நாள் கழிச்சு இது கேள்வி கேட்குறேன். ஓகே. இன்னும் வந்து தேர்தலுக்கு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்ல கன்ஃபார்ம் தேர்தல் ஆல்மோஸ்ட் டேட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இருக்கு ஒரு 80 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன், 70 நாள். இவ்வளோ கிட்ட வச்சு நீ தெரியலன்ற நீ ஒரு ஓட்டர் பார்த்துக்க. இந்த மாதிரி ஆளுங்க தான் ஓட்டு போட்டு பார்லிமெண்ட்ல யாரெல்லாம் போய் உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்க. கற்றுக்குறேங்க ஐயா. ஓகேவா? ஓகே, எனக்கு கிளியர் ஆயிடுச்சு, உங்களுக்கும் ஆயிருக்கும். நன்றி, வணக்கம்.